ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 3.3ல முதல் கொஸ்டின் பார்க்கலாம். விரிவாக்குக. இதை நம்ம இப்போ விரிவுபடுத்தணும், அதுவும் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. சரிங்களா? இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா, பாருங்க, நடுவுல கூட்டல் இருக்கு, அடுக்குல 2. அப்போ a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர். இங்கே அதே மாதிரி நடுவுல கூட்டல், அடுக்குல 2. அதனால இந்த ஃபார்முலா. ஓகே, இதை எப்படி எழுதிக்கலாம்னா a ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் பி ஸ்கொயர் இப்படி எழுதிக்க போறோம். சரிங்களா? அதாவது கொஸ்டின் நம்மளுக்கு இப்படி இருக்கு, இதோட ஆன்சரை இப்படி எழுதிக்கணும். ஓகே, அதுக்கு நமக்கு ஏபி இதோட மதிப்பு வேணும். பாருங்க, இங்க ரெண்டுலயுமே நடுவுல பிளஸ் தான் இருக்கு. பிளஸுக்கு முன்னாடி என்னது இருக்கு? ஏ இருக்கு. இங்க பிளஸுக்கு முன்னாடி என்னது இருக்கு? 3 இன்டூ எம். அப்ப ஏயோட மதிப்பு 3 இன்டூ எம். அடுத்து பிளஸுக்கு அப்புறவு இங்க என்னது இருக்கு? பி இருக்கு. இங்க பிளஸுக்கு அடுத்து என்னது இருக்கு? 5. அதுதான் பியோட மதிப்பு. எடுத்து இதுல பிரதியிட்டாலே போதும். கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. 3m கூட்டல் 5 ஹோல் ஸ்கொயர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இது இப்படி இருக்கு, அதை இப்படி மாத்தி எழுத போறோம். மதிப்பை பிரதியிடுங்க. முதல்ல இங்க ஏ இருக்கா? ஏயோட மதிப்பு என்னது? 3 இன்டூ எம். அடுத்து இங்க ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இங்க கூட்டல். இனி ஃபார்முலால 2. இதுக்கு இடையில எந்த குறியீடுமே இல்ல. எந்த குறியீடுமே இல்லாட்ட பெருக்கல் போட்டுக்கணும். பெருக்கலும் போட்டுக்கலாம், இல்லாட்டா பிராக்கெட் போட்டுருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து இங்க என்னது இருக்கு? இப்ப இங்க ஏ இருக்கு. ஏயோட மதிப்பு 3 இன்டூ எம். அப்புறம் பி. பியோட மதிப்பு என்னது? 5. இனி பிளஸ் திரும்பவும் பி. பியோட மதிப்பு 5. இங்க ஸ்கொயர் இருக்கு, நம்மளும் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ அடுக்குல 2. அப்ப இந்த 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? அடுக்குல 2 இருக்கு, அப்ப இந்த 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குங்க. 3 9. நம்பரை மட்டும் பெருக்கினா போறோம், மற்றபடி எது வந்தாலும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இங்க எம் இருக்கு, எழுதிருங்க. அடுத்து இங்க அடுக்குல 2 இருக்கிறதுனால இதோட அடுக்குல 2ன்னு எழுதிக்கணும். கூட்டல். இனி பெருக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்குங்க. 3 6. 6 5 30. அப்புறம் இங்க பாக்கி எம் இருக்கு. அடுத்து கூட்டல். இங்க அடுக்குல 2. அப்போ இந்த 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 5 25. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இங்க நடுவுல மைனஸ் இருக்கு, அடுக்குல 2. அப்ப என்ன ஃபார்முலானா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இங்க நடுவுல மைனஸ், அடுக்குல 2. அதனால இந்த ஃபார்முலா. இதோட விரிவாக்கம் என்னன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இங்க நீங்க மறக்க கூடாது, நடுவுல மைனஸ் வந்துன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். சரிங்களா? இனி நம்ம ஏபி மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ரெண்டுலயுமே நடுவுல மைனஸ் இருக்கு. மைனஸ் முன்னாடி இங்க என்னது இருக்கு? ஏ இருக்கு. இங்க மைனஸ் முன்னாடி என்னது இருக்கு? 5 இன்டூ பி. அடுத்து மைனஸுக்கு அடுத்து இங்க பி இருக்கு. இங்க மைனஸுக்கு அடுத்து என்னது இருக்கு? 1 இருக்கு. அதுதான் பியோட மதிப்பு. எடுத்து இதுல பிரதியிடலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. 5p மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் சமம். இங்க ஏ இருக்கு. ஏயோட மதிப்பு என்னது? 5p. இங்க ஸ்கொயர் இருக்கு, அப்ப நம்மளும் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஃபார்முலாயில மைனஸ், ஃபார்முலாயில 2 இன்டூ ஏ. ஏயோட மதிப்பு 5p. அடுத்து என்னது இருக்கு? பி இருக்கு. பியோட மதிப்பு என்னது? 1. அப்புறம் பிளஸ் திரும்பவும் பி. பியோட மதிப்பு 1. இங்க ஸ்கொயர் இருக்கு, நம்மளும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ அடுக்குல 2. அப்போ இந்த 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 5 25. அடுத்து p ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர் தான் கிடைக்கும். இனி மைனஸ் நம்பரை பெருக்குங்க. 5 10. 10ஐயும் 1ஐயும் பெருக்குனா 10 தான். அடுத்து இந்த p அப்படியே எடுத்து எழுதிக்கணும். கூட்டல். இனி அடுக்குல 2. அப்போ 1 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓர் 1 1. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இங்க 2 பிராக்கெட் இருக்கு. 2 பிராக்கெட்லயும் ஃபர்ஸ்ட் உறுப்பு சேமா இருக்கு. இங்க 2n, இங்க 2n. ஆனா ரெண்டாவது உறுப்பு வேற வேற. அப்ப என்ன ஃபார்முலானா எக்ஸ் கூட்டல் ஏ இன்டூ எக்ஸ் கூட்டல் பி. இங்க பாருங்க 2 பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் உறுப்பு ரெண்டுலயுமே எக்ஸ் தான் இருக்கு. ரெண்டாவது உறுப்பு வேற வேற. அதனாலதான் இந்த ஃபார்முலா. இதை எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் a கூட்டல் b இன்டூ எக்ஸ் கூட்டல் ab. இனி கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 2n மைனஸ் 1 இன்டூ 2n கூட்டல் 3. ஓகே, இங்க நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு, ஏயோட மதிப்பு, பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 2 பிராக்கெட்லயும் ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? எக்ஸ் இருக்கு. இங்க 2 பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 2n. எக்ஸ் உடைய பிளேஸ்ல 2n இருக்கிறதுனால அதுதான் எக்ஸோட மதிப்பு. இனி ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை பாருங்க. லாஸ்ட் இங்க ஏ இருக்கு. இங்க லாஸ்ட் மைனஸ் 1 இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுலயுமே வேற வேற குறியீடுனா அந்த மைனஸை எடுத்துக்கணும். இங்க வேற வேற குறியீடு பாருங்க, இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்ப இந்த மைனஸை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப இதோட மதிப்பு என்னது? -1.
இதே இது ரெண்டுமே சேம் குறியீடு, அதாவது இங்கே மைனஸ்னா இந்த மைனஸை எடுத்துக்க கூடாது, வேற வேற குறியீடுனா மைனஸை எடுத்துக்கணும். அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ரெண்டாவது பிராக்கெட்டை பார்க்கணும். இங்க லாஸ்ட் பி இருக்கு, இங்க லாஸ்ட் என்னது இருக்கு, 3 இருக்கு. இனி இதை எடுத்து இதுல பிரதியிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு, எக்ஸோட மதிப்பு 2n, அடுத்து ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர். இனி பிளஸ், அடுத்து ஏயோட மதிப்பு என்னது -1, ஃபார்முலாயில பிளஸ். அப்புறம் பியோட மதிப்பு 3 இன்டூ எக்ஸ், இடையில எந்த குறியீடும் இல்லை, அப்போ பிராக்கெட் போட்டுருங்க. எக்ஸோட மதிப்பு 2n, இனி பிளஸ், அடுத்து ஏயோட மதிப்பு என்னது -1 இன்டூ பியோட மதிப்பு 3. இனி இதை சால்வ் பண்ணலாம். அடுக்குல 2, அப்ப இந்த 2 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 4, n ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர்னு கிடைக்கும். இனி கூட்டல். இப்போ இங்க மைனஸ், கூட்டும் போது ஒரு மைனஸ் இருந்துன்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீட போடணும். கழிங்க, 3ல இருந்து 1 கழிச்சா 2, பெரிய எண் 3, அதோட குறியீடு பிளஸ், பிளஸ்னா பிளஸ் குறியீடு போடாண்டாம். அடுத்து 2n. இனி இது ரெண்டையும் பெருக்கலாம். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே வந்துடும், 2 மைனஸ்னா அது பிளஸ் ஆயிடும், ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிக்கணும். இனி 1 3 பெருக்குனா 3. இதை இன்னும் சுருக்கலாம், 4n ஸ்கொயர். அடுத்து இது ரெண்டையும் பெருக்கலாம். பாருங்க, 2 பெருக்குனா 4, அடுத்து இந்த n, அப்புறம் -3. இதுதான் இதோட ஆன்சர். 4th சப்டிஷன் பார்க்கலாம். இங்க ரெண்டுலயுமே ஸ்கொயர் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டுலயுமே ஸ்கொயர் இருக்கும்போது ஹோல் ஸ்கொயர் அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் மாத்தி எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 4p ஸ்கொயர் -25 q ஸ்கொயர். இனி 4 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 2, 2 பெருக்குனா 4 தான் கிடைக்கும், அதனால இப்படி எழுதிக்கிட்டேன். இனி இங்க 2 இருக்கு, அதுவும் 2 வாட்டி இருக்கு, அதனால இதோட அடுக்குல 2. அப்புறம் இந்த p ஸ்கொயர், அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, நடுவுல மைனஸ். இனி 25 எப்படி எழுதலாம்னா 5 பெருக்கல் 5, 5 25, அதனால இப்படி எழுதிக்கிட்டேன். இங்க 5 இருக்கு, அதுவும் 2 வாட்டி இருக்கு, அப்ப இதோட அடுக்குலயும் 2. இனி இந்த q ஸ்கொயரை எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் 2p எடுத்து எழுதிருங்க, ரெண்டுலயும் ஸ்கொயர் இருக்கு, அதனால பொதுவா ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம், நடுவுல மைனஸ். இனி 5q, அடுத்து ரெண்டுலயுமே ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல் ஸ்கொயர். இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a கூட்டல் b இன்டூ a மைனஸ் b. பாருங்க, நடுவுல மைனஸ் இருக்கு, ரெண்டுலயும் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான், நடுவுல மைனஸ், ரெண்டுலயும் ஸ்கொயர். இப்போ இது இப்படி இருக்கு, அதை இப்படி மாத்தி எழுதணும். அதுக்கு நமக்கு ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் வேணும். ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா? முதல் உள்ளதை பாருங்க, ரெண்டுலயும் ஸ்கொயர் இருக்கா, அப்ப அந்த ஸ்கொயரை விட்டுறலாம். பாக்கி இங்க ஏ இருக்கு, இங்க ஏருடைய பிளேஸ்ல என்னது இருக்கு, 2p, அதுதான் ஏயோட மதிப்பு. இனி பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் உள்ளது, ரெண்டுலயும் ஸ்கொயர் இருக்கு, அப்ப அந்த ஸ்கொயரை விட்டுருங்க. இங்க பி இருக்கு, இங்க பி உடைய பிளேஸ்ல என்னது இருக்கு, 5q, அதுதான் பியோட மதிப்பு. இனி இதுல எடுத்து பிரதியிடுங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஏ இருக்கு, ஏயோட மதிப்பு என்னது 2p, அடுத்து ஃபார்முலாயில பிளஸ். அப்புறம் பி இருக்கு, பியோட மதிப்பு என்னது 5q இன்டூ, அடுத்தும் ஏயோட மதிப்பு 2p, நடுவுல மைனஸ் இருக்கு. இனி பியோட மதிப்பு 5q. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம்.